வெல்கம் டு சன்ஃபேஸ் செலக்ஷன். மிஸ்டர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆடி பிரசாதம். நம்ம வந்து சாமிக்கு படைக்கக்கூடிய ஆடி கும்மாயம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் இது சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது, ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆடி மாதம் இந்த கும்மாயம் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதை வந்து நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கும்மாயம் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி, அதாவது எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அதிலே வந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பார்க்கலான்னு தான் வந்து செஞ்சுருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறேன். நான் எடுத்துருக்க டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி நல்லா க்ளீன் பண்ணி, வாஷ் பண்ண வேணால், க்ளீன் பண்ணினா கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பேனில் இந்தமாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து நல்லா வறுத்து எடுங்க. அரிசியோட வந்து நிறமே வந்து கொஞ்சம் நல்லா மாறும். ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக வந்து வறுத்து எடுங்க. பாருங்கள், ஓரளவு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரையாக உள்ள தட்டில் வந்து கொட்டி ஆற வைங்க. அதே அளவு, எந்த அளவு அரிசி எடுத்திங்களோ அதே 1/2 டம்ளர் அளவு வந்து கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதையுமே இதுமாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேனாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஈவனாக எல்லா இடமும் வந்து ஈவனாக கோல்டன் ப்ரௌனில் வந்து சீக்கிரமாக வந்து இதாகும். வந்து ஒன்று வந்து வெள்ளையாக, ஒன்று வந்து ப்ரௌனாகவும் அதுமாரி ஆகாது. ஸோ அதையுமே வந்து வறுத்து அதே தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அதே அளவு 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பையும் வந்து நல்லா பேனில் போட்டு நல்லா வந்து அதுமாரி கோல்டன் ப்ரௌன் அந்த வாசனை நல்லா வரும். ஸோ அது அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். இந்த 3 பருப்பு இதையுமே வந்து மிதமான தீயில் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் அந்த வாசமும் நல்லாயிருக்கும். அந்த கலரை வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆடி மாதம் இந்த ஆடி கும்மாயம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அது 3த்தையுமே ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம நான் வெல்லம் வந்து அளந்தெல்லாம் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா இப்போ நீங்கள் அந்த பருப்பெல்லாம் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் பொடிச்சு இதுமாதிரி போட்டுட்டு அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் பண்ணிலாம் நான் தண்ணி ஊற்றலை. ஏன்னா நம்ம இது களிக்கின்ற மாதிரி அப்பப்போ தேவைக்கேற்ப நமக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம் கரெக்டான டெக்ஸ்சரில். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக வந்து அதை நான் சொன்னபடி செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ வந்து அதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிறேன். நான் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. திரும்பி அதே பேனில் அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காஞ்ச அந்த எல்லா பருப்பையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி அதிலே ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதுமாரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜலிக்கலை. ஸோ நைஸாக நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்ட பவுடர் மாதிரி. இது இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்பே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இதாக ஆட் பண்ணிடாதீங்க, கட்டி ஆயிரும். ஸோ வந்து இந்தமாதிரி ஸ்பூனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே வாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு இதாக ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து கட்டிப்படும். ஸோ ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிண்டுறப்ப ரொம்ப இதாக இருக்காது. ஸோ கொஞ்சம் போர்ஷன்ஸாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி ஊற்றினோம் பார்த்தீங்களா, அப்போ பேனில் வந்து வெல்லத்தை வந்து சூடு பண்ணாதீங்க, அதை அப்படியே ஆற வைங்க. ஆற வச்சுட்டு இப்போ இந்த பவுட்ரை நம்ம அரைச்சதுக்கப்புறம் அந்த வெல்லத்தில் அந்த பவுட்ரை வந்து கொட்டி நல்லா வந்து கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ வந்து சப்போஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து களி மாதிரி இதை கிண்ட தான் போகிறோம். ஸோ வந்து சூப்பராக வந்து வெந்து வரும். அது நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து வேகணும்னு தேவையில்லை. நான் பாருங்கள் எல்லா போர்ஷன்ஸும் இதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரண்டியை வச்சு நல்லா விடாமல் கிண்டி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக கொண்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு வந்து கட்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஊற்றி அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் இந்தமாரி வச்சு நல்லா வந்து பேன் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் வேக விடணும். ஸோ அந்த வேகிறதுக்கு வந்து நல்லா நம்ம வந்து கை விடாமல் ஒத்தாப்பில் வந்து ஒரே மாதிரி நல்லா கிண்டி எடுக்கணும். ஸோ அதுக்கு இதுமாரி அகலமான பாத்திரம் இருந்தால் தான் கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குழியான பாத்திரம் தேர்ந்தெடுக்காதீங்க. இந்த மாதிரி கும்மாயம் இதெல்லாம் செய்கிறப்ப இந்தமாரி அகலமான பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் திரண்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த கும்மாயம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நல்லா வந்து இந்த போர்ஷன்ஸை வந்து நல்லா கிண்டி ஒத்தாப்பில் அந்த தண்ணிலாம் இல்லாமல் ஒரே லெவலில் திக்னஸ் வந்து வரணும். அதுமாரி அந்த மாவும் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நல்லா நம்ம வந்து கிண்டி எடுத்துகிட்டு போய் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்ம ஒரே இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணாமல் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப அது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, வாயில் வச்சோடனே கரையும் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இது டெக்ஸ்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கொஞ்சம் போர்ஷன்ஸாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி திரும்பி அந்த நெய்யிலே வந்து அந்த கும்மாயம் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் தீயாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வரும். அது நல்லா வேக நம்ம நெய் அப்பப்போ ஊற்றுறதுனால நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக அது வரும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ உள்ளதுக்கு அந்த கலர் வந்து டெக்ஸ்சர்லாம் மாறி இருக்குது பாருங்கள். திரும்பி நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நல்லா நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய சேனலில், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சலன் ஃபீஸ் வில்லாக. இப்போ வந்து பாருங்கள், நான் நெய் திரும்பி ஒரு 3 ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அந்த நெய்யோட அந்த இது வந்து நல்லா வந்து கும்மாயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒட்டாமல் அந்த பேன்லேயே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸோ அந்த டெக்ஸ்சரில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அது அளவுக்கு நல்லா வந்து நம்ம நெய் ஊற்றி கிண்டிக்கணும். உங்களுக்கு ஓரளவு நெய் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பாருங்கள், இதுலேயே நல்லா திரண்டு சூப்பராக வருது. உங்களுக்கு இன்னும் நல்லா நெய் கையில் எடுக்கிறப்ப அப்படியே நெய் அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த இதில் வந்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அந்த கும்மாயம் வந்து நெய்யை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த திக்னஸ் அந்த வாயில் போடுறப்பே வந்து கரையிற மாதிரி அந்த டெக்ஸ்சரில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடும். இதோட ஃப்ளேவரு அந்த மனம் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி பெருக்குக்கு அம்மனுக்கு வந்து பிரசாதமாக படைச்சிக்கோங்க. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இந்த கும்மாயம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. இதை வந்து நெய் தடவின தட்டில் வந்து அப்படியே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு திரும்பி ஸ்பூனை வச்சு நல்லா வந்து அமுக்கி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கேக் மாதிரி இப்படி கட் பண்ணி நம்ம வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து நம்ம அது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு கேக் மாதிரி செய்கிறப்ப அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வரலை. ஸோ அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரண்டிலே வச்சு எடுத்து நான் வந்து சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க. சூப்பராக நல்லா பாராக சூப்பராக வரும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து போடுறப்போ வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து அல்வா மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ரெஸ்ட் விட்டு நம்ம கட் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து நான் வந்து எடுத்துட்டேன் கரண்டியில். பசங்கள்லாம் வந்து கொடுக்கல. ஸோ வந்து சாப்பிட்டு நல்லா செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி பாராக எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சு நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதை வந்து வெளியிலே நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் தேவையில்லை. ஒரு 2 டேஸ் வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து வெளிலே வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, கையில் அப்படியே ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ஆடிக்கு மறக்காமல் இந்த ஆடி கும்மாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.